ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அன்பின் வார்த்தைகள் நிகழ்வுகளை ஒவ்வொரு நாளும் காண்கிறீர்கள். அதற்காக ஜெபியுங்கள். உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். கர்த்தருடைய வார்த்தை தேசமெங்கும் கடந்து போகட்டும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். போகட்டும். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எலியா இவ்விதமாய் சொன்னார், கர்த்தர் தெய்வமானாள், கர்த்தர் தெய்வமானாள். கர்மேல் பர்வதத்தில் எலியா நின்று கொண்டு சொன்னார் ஜனங்களை பார்த்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். அறைகுவல் விடுத்த எலியாவின் வார்த்தைகள் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்கிறார். என்ன, நான் தெய்வம்னா என் சமூகத்தில் வந்து நின்று ஜெபம் பண்ணிப்பார். எனக்கு என் சமூகத்தில் வா. அநேக நிந்தைகள், போராட்டங்கள், அவமானங்கள், கடன் பாரங்கள், கையின் பியாசங்கள், குறையோடு கூட இருக்கிற என் அன்பு சகோதரா, உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறா. எந்த மாத்திரம் எந்த பகுதியில் 2 நினைவுகளை குந்தி குந்தி நடப்போம். நம்முடைய நினைவுகளை கர்த்தர் அறிகிறா. ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என்னுடைய நினைவு மேலானது என்று சொல்கிறார். ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம் அல்லவா, உங்கள் எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள் அல்ல, உங்கள் எண்ணங்களை பார்க்க என்னுடைய எண்ணங்கள் மேலானது. 2 நினைவுகளை அப்படியே 2 எஜமானுக்கு ஊழியம் செய்கிறத. ஒரு முறை ஒரு அம்மா ஒரு தம்பியை கூட்டிகிட்டு வந்தாங்க ஜெபம் பண்ண. அந்த தம்பிக்கு ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், இவன் இந்த மாதிரி காரியத்தில் இருக்கிறான் சொல்லுன்னாரு. அப்போ அந்த குடும்பத்தில் கேட்டாங்க, அம்மா நீங்கள் வேறு ஏதாவது பார்த்துட்டு வந்தீங்களா அப்படின்னு. இல்லவே இல்லைண்ணா. அந்த தம்பி சொன்னான், இல்லை நாங்கள் பார்த்தோம், அப்படி ஒரு இது தந்திருக்கிறாங்க, அது என்கிட்ட இருக்குதுன்னு சொன்னான். எனது வேறு பாகாலின் காரியம், ஏதோ மந்திரச்சீட்டு, இந்த மந்திரச்சீட்டு மாதிச்சீட்டு எல்லாத்தையும் தூக்கி போட. அவன் இருட்டுக்குள்ளே இருப்பான். அந்த தம்பியோட நிலைமை, ஒரு பயம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. அவனோட நிலைமை என்னென்னா, காலேஜுக்கு போகாதபடி அவனை அப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே அப்படியே இருந்த போல் வீட்டில் இருந்தான், எங்கேயும் போகிறதில்ல. கர்த்தருடைய ஆவியானவர் இதெல்லாம் தூக்கி போட்டவுடனே கர்த்தருடைய ஆவியான விடுதலை கொடுத்தார். என்றைக்கு 2 எஜமானுக்கு நாம் ஊழியம் செய்ய முடியாது, என்றைக்குமே இருக்க முடியாது. எனக்கு அருமையானவர்களே, தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாய் ஆண்டவர் சமூகத்தில் நின்று பாருங்கள். வேதம் சொல்லிக்கிறது, 2 பேர் 3 பேர் நாமத்தினால் ஒருமனப்பட்ட இருக்கிறீர்களோ அங்கே அந்த நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னார். யாக்கோபு பக்தன் சொல்கிறார், யாக்கோபு பக்தன் இவ்விதமாய் சொல்கிறார், எனக்கு அருமையானவர்களே, சந்தேகப்படாமல் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்போ அந்த நினைவுகளை கூட பரிசுத்தமாக ஆண்டவர் தருவார் என்று விசுவாசித்து கேளுங்க. ஒரே ஒத்த எலியா மொத்த ஜனத்துக்கும் அறைகோல் விட்டான். 450 மற்றும் 400 850 பாகாலின் தீர்க்கதரிசி மத்தியிலே கர்த்தருடைய தெய்வ மனிதனாய் ஒருவன் இருக்கிறார். நான் ஒருவன் மாத்திரம்தான் எங்கள் வீட்டில் ரசிக்கப்பட்டிருக்கேன். என் பேச்சு யாருமே கேட்க மாட்டேங்காங்க நின்று கலங்கி நிற்கிற என் அன்பு தம்பி, உங்களோடு கர்த்தர் பேசுகிறா. நான் ஒருவன் தான் இருக்கிறேன், ஜெபம் பண்ண கூட எங்கள் வீட்டில் முடியலை அப்படின்னு நிற்கிங்களா? இந்த நிலையை கர்த்தர் மாற்றுவா, இந்த நிலையை மாற்றுவா. கர்த்தரையே தெய்வம் என்று சொல்லி அதிலே நில்லுங்கள். கர்த்தர் உங்களை நீங்கள் செய்கிறது வாய்க்க பண்ணுறது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை வழிநடத்தி அவர் உயிரோடு இருப்பதை உங்கள் மூலமாய் விளங்க பண்ணுவா. ஹல்லேலூயா. நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராக இயேசு உயிரோடு இருக்கிறார். இந்த இயேசு மாத்திரம் பற்றி கொள்ளுங்கள். எலியாவை போல வைராக்கியமாய் சொல்லுங்கள், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் செய்கிறது அவர் வாய்க்க பண்ணுவார், அவர் எல்லா காரியத்திலும் அவர் உயிரோடு இருக்கிறது அவரே விளங்க பண்ணுவார்னு சொல்லி அவர் கரத்தில் கொடுங்கள். வைராக்கியமாய் பேசுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை எந்த ஜனங்களெல்லாம் பாகால் என்று சொன்னார்களோ, ஒத்த மனிதன் ஜெபித்த ஜெபத்திற்கு பரத்திலிருந்து அக்கினி அனுப்பினவர் இன்று பரலோகத்திலிருந்து உங்கள் ஜெபத்திற்கு ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் கொடுப்பா. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர் அப்படியே செய்வாராக. நாம் ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்தரிக்கிறோம். தகப்பனே, கர்த்தர் தெய்வமானால் என்று சொன்னீரேன், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி தகப்பனே, 1 அரசர்கள் 18:39 ஆண்டவரே எலியா நிரூபித்தது போல ஆண்டவரே இன்றைக்கும் வைராக்கியமாய் ஜெபிக்கிற ஜனங்கள் மத்தியில் ஆண்டவரே நீர் உயிரோடு இருப்பதை நீ விளங்க பண்ணும். அற்புதங்களை செய்து மகிழ பண்ணும். இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.